மிகுந்த வேதனையோடு சொல்கிறேங்க. அண்ணன் திருமா அரசியலாம் தாண்டி பொலிட்டிக்கல் பிலீஃப்லாம் தாண்டி இந்த மண்ணினுடைய பொக்கிஷம் அவர். அவரை போன்ற ஒரு ஜனநாயகவாதியை நீங்கள் பார்க்க முடியாது. அவர் வந்து மதுரைக்கு கொடியேற்றிட்டு போனார். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க. நினைவு சரியாக இருந்தால் 19 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க கார்கே சார். எஃப்ஐஆர்னா சாதாரண விஷயம் கிடையாது சார். நிம்மதி போயிடும். வாரத்தில் 2 நாள் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். எந்த கட்சிக்கு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் இல்லையோ அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய கட்சி அதுல ஒரு ஆதிக்கம் செலுத்துதா இல்லையா? ஓகே, நீங்க கேட்ட அந்த கேள்வி எங்களுக்கு இவ்வளோ நெருக்கடி காவல்துறை கொடுக்குது அப்படின்றீங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவுக்கு நீங்க சொல்றீங்க விசிகாவுக்கு அந்த நெருக்கடி இருக்கு அப்படின்றீங்க. அப்போ சட்டத்தை மதிக்காத இல்லை சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படாத யார் மேலே இருந்தாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்குது இல்லை. அது விசிகாவாக இருந்தாலும் தாவேக்காக இருந்தானே நாங்கள் தான் பிரதான எதிரினா அப்போ விசிகா பிரதான எதிரின்னு சொல்ல முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. நீங்கள் ஒரு தேர்ந்த தொகுப்பாளர் என்பதால் அப்படி மடக்கிறீங்க. நான் இன்னும் இப்படி சொல்கிறேன். எங்களுக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சேர்த்து நாங்கள் குரல் கொடுக்குறோம். நாங்கள் சின்னவங்க தான், அவர் எங்களுக்கு ஆசான் மாதிரி. எங்களை குறித்து பேசியிருக்க வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சேர்த்து நாங்கள் குரல் கொடுக்குறோம். எங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க வேணாம்னு அவங்க ஓவர் கான்ஃபிடன்ஸில் அல்லது அவர்கள் வந்து ஒரு இதில் கூட அவங்க சொல்லலாம். ஆனால் யாராக இருந்தாலும் அநியாயம் அநீதிக்கு ஆளாகிற பொழுது அவர்களுக்கும் சேர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்காது. எங்களுடைய கண்ணோட்டம்.